சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுசா. கண்ணனெம்பெருமான் பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தின் இறுதியில் தன் திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டிக்கும்படி அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அந்த உபதேச ஸ்லோகமே இது. ஜகத்தில் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். சர்வதர்மானு பரித்யஜ்ய, மற்ற எல்லா தர்மங்களையும் விட்டுடு, மாம் என்னை சரணம் பிரஜ உபாயமாக பற்றுவாய். மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னை மட்டுமே உபாயமாக பற்றுவாய். அகம் சர்வவல்லமை படைத்தவனான நான், துவா எந்தவித திறமையும் வல்லமையும் இல்லாதவனான உன்னை, சர்வ பாபேபியா அனைத்து பாவங்களிலிருந்தும், மோக்ஷயிஷ்யாமி விடுவிக்கிறேன், மாசுசா சோகப்படாதே. இதுதான் கண்ணன் சாதிக்கிறார். அப்ப எல்லா தர்மங்களையும் விட்டுடு, என்னை மட்டுமே பற்று. நான் ரொம்ப சக்தி ஞானம் முதலானை படைத்தவன். அப்படிப்பட்ட நான் ஞானமோ சக்தியோ இல்லாத உன்னை எல்லா பாவங்களில் நின்னும் விடுவிக்கிறேன். இப்ப நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிச்சிடுறேனோ, நீ சோகப்படாதே என்று கண்ணன் அனுகிரகிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்திலே விதி வாக்கியங்கள் உள்ளன. இதை செய்யின்னு பகவான் விதிப்பதுதான் சாஸ்திரம். சாசனாத்து சாஸ்திரம்னு சொல்லுவார்கள். இதை செய்யின்னு சொல்லும், இனத்தை செய்யாதே விலகிருன்னு சொல்லும். சாஸ்திரம் செய்யின்னு சொன்னதை நாம செய்யணும். அது செய்யாதேன்னு விலக்கினதிலிருந்து நாம விலகிடணும். இப்ப இந்த ஸ்லோகத்திலே பகவான் என்ன விதிக்கிறார்? முதல் வரியில் 2 விதிகள் உள்ளன. சர்வதர்மான் பரித்யஜ்ய, அது ஒரு விதி. எல்லா தர்மங்களையும் விட்டுடு. நமக்கு கேட்கறதுக்கே துளி கஷ்டமா இருக்கும். இவர் என்ன இத்தனை தர்மங்களையும் 18 அத்தியாயத்திலையும் சொல்லிட்டு இப்ப கடைசியில் வரச்சே மொத்த தர்மங்களையும் விட்டுடுன்னு சொல்றாரே, இவர் என்ன தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக அவதரித்தவரா அல்லது தர்மத்தை அழிப்பதற்காக அவதரித்தவரா? 4வது அத்தியாயத்தில் இதே கண்ணன் சொல்லுகிறார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை நன்கு ஸ்தாபிப்பதற்காக. இந்த ஸ்லோகத்திலே விநாசாய ச துஷ்கிருதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு இருக்கொல்லையோ. ஸ்தாபனார்த்தாயன்னா ஒரு அர்த்தம், சம்ஸ்தாபனார்த்தாயன்னா இன்னும் கொஞ்சம் உறுதியான அர்த்தம். ஸ்தாபனம் பண்றதுன்னா தர்மத்தை நிலைநாட்டுதல். ஆனா சம்ஸ்தாபனம் பண்றதுன்னா சாமானிய தர்மங்களை மட்டும் நிலைநாட்டுவது அல்ல. சத்தியம் வத, தர்மஞ்சர, மாத்ருதேவோபவ, பித்ருதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ, இது இத்தனை சாமானிய தர்மங்கள். இதை பெருமாள் எப்படியுமே லோகத்திலே நன்கு நிலச்சுட போறார். அப்ப ஸ்தாபனார்த்தாயன்னு புரியுறது. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னா என்ன? நிலைநிறுத்துதல்னா என்ன? நன்கு நிலைநிறுத்துதல்னா என்ன? சாமானிய தர்மங்களை மட்டும் உபதேசிச்சுட்டு பெருமாள் போடலை. அதை விட விசேஷமா தானே தர்மம் அப்படிங்கிறதை நிலைநாட்டுகிறார். மற்றதெல்லாத்தையும் தர்மம்னு சொன்னால் அது சாமான்யமா நாம பண்ண வேண்டியவைன்னு அர்த்தம். அதுக்கு மேலே சாஸ்திரம் சொல்றது கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். சனாதனமான தர்மம் கண்ணனே, சனாதனமான தர்மம் ராமனே. அப்ப தன்னையே தர்மம்னு நிலைநாட்டி கொண்டால் அதுதான் சம்ஸ்தாபனம். அப்ப ஒரு பக்கத்துல லோகத்து தர்மங்கள் சாமானிய தர்மங்களையும் நன்கு சொல்லிக் கொடுக்கிறார், தன்னையே தர்மம்னு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, அப்ப உலக தர்மங்களை பத்தணுமா, இவரையே தர்மம்னு பற்றணுமா? ஏதோ தர்மத்தை பத்தி தான் மோட்சத்துக்கு போகணும்னு தெரியறது. அது சாமானிய தர்மத்தை பற்றி போகணுமா, இல்லை விசேஷ தர்மமான இவனையே பற்றி மோட்சத்துக்கு போக வேண்டுமா? அதைத்தான் சுமாரா ஒரு 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதைத்தான் தொடர்ந்து பார்க்க போறோம். ஏன்னா சாத்தியோபாயத்தினால மோட்சமா, சித்தோபாயத்தினால மோட்சமா?
கட்டப்பட்டு நாம பிரயத்தனப்பட்டு தான் மோட்சத்துக்கு போகணுமா, இல்லை சுலபமா பகவானுடைய அனுகிரகத்தால் மோட்சத்துக்கு போயிடலாமா? இப்போ கண்ணன் சொல்கிறத பார்த்தா 4வது அத்தியாயத்திலே தர்மத்தை ஸ்தாபிப்பதற்குத்தான் பிறக்கிறேங்கிறார். 18வது அத்தியாயத்திலே எல்லா தர்மங்களையும் விட்டுடுங்கிறார். நம்ம பூர்வாச்சாரியர்களுக்கு இப்போ சந்தேகமே, இப்படியே முரண்பட்டு பேசுறதே கீதாச்சாரியனுக்கு வழக்கமாக போச்சு. எப்போது பார்த்தாலும் உன்னை சொல்ல வேண்டியது, அடுத்த நிமிஷம் அதையே இல்லைன்னு விட வேண்டியது. கர்மயோகம்தான் சிறந்தது அர்ஜுனா, அதையே பண்ணுன்னுவார். அடுத்த அத்தியாயம் வரும், ஞான யோகம் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமோ, அதனால் அதையே பண்ணுன்னுவார். அடுத்த அத்தியாயம் 7வது அத்தியாயம் வந்த உடனே கர்மஜானம் ரெண்டுமே ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன், அது முக்கியம் இல்லை, பக்தி யோகம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை பண்ணுன்னுவார். அர்ஜுனனும் தகச்சு நாமும் தகச்சு போய் நிற்போம். ஏன்னா அவருக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு கிடுகிடுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். நமக்கு இருக்கிற அசாமர்த்தியத்துக்கு நாம் எங்கே பிடிச்சிக்க போகிறோம்? இதில் நேர சொன்னதையே திருப்பி சொன்னாலே நமக்கு மனசில் நிற்காது. முரண்பட்டு முரண்பட்டு மாற்றி மாற்றி சொன்னார்னா இது வித்வான்களுக்கு தான் புரிய போகிறதுன்னு தோணி போயிடும். நல்ல வேளை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் இதை போல எந்தெந்த ஸ்லோகங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டாப்பில் இருக்கோ அதுக்கெல்லாம் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப ஆச்சரியமாக எழுதி வச்சிருக்கா. இப்போ அந்த அர்த்தத்தை என்னன்னு சொல்கிறேன், ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் புரிஞ்சு போடும். நாம் கஷ்டம் கஷ்டம்னு எந்த அர்த்தத்தையுமே நினச்சிக்கூடாது. என்னமோ உபனிஷத்துன்னா கஷ்டமாக இருக்கும், கீதைன்னா கஷ்டமாக இருக்கும், ஆழ்வார் பாசுரம்லாம் தேவையில்லை, ஏதோ திருப்பல்லாண்டு திருப்பாவேன்னா கொஞ்சம் புரியறாப்பு இருக்குது, சுருட்டு போடலாம், அதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறோமோ இல்லையோ, ஒன்றுமே கஷ்டம் இல்லை. பகவான் அத்தனையும் நம்முடைய நல்லத்துக்கு தான் எழுதியிருக்கார். நமக்கு கஷ்டம் கொடுக்கறத எந்த பெற்றோரானு விருப்பப்படுவாளா? ஒரு குழந்தை கஷ்டப்படணும்னு அப்பா அம்மா நினைப்பாளன்னா? நாம் அத்தனை பேரும் பகவானுக்கு குழந்தைகள் தான். ஒரு உபனிஷத்தும் கஷ்டம் கொடுக்காது. கீதையில எந்த ஸ்லோகமே கஷ்டம் இல்லை. என்ன ஒன்று நாமா எடுத்து வச்சுன்னு படிக்கணும்னு பார்த்தோம்னா புரியாது. அது ஆச்சாரியர்கள் என்ன எழுதி வச்சிருக்காளோ அதை கைவிளக்காக கொண்டு அதை வழிகாட்டியா வச்சுன்னு படித்தோம்னா சுலபமாக புரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு இடம் சொல்கிறேன், முரண்பட்டிருக்காப்பில் இருக்கு, ஆனால் முரண்பாடு எப்படி இல்லைங்கிறதுக்கும் சொல்கிறேன். அமிருத்யுகு சர்வதிருக்கு சிம்ஹா சந்தாத்தா சந்திமான் ஸ்திரஹா அஜஹா துர்மர்ஷண சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிஹா. இதெல்லாம் நரசிம்ஹாவதாரத்துக்காக சஹஸ்ரநாமாத்தியாயத்தில் இருக்கிற திருநாமங்கள். அதில் அஜஹா பிறப்பிலி என்று ஒரு திருநாமம். அ ஜ ஜ பிறக்கிறது, அஜ பிறப்பே இல்லாதவன், பகவான பிறப்பில்லாதவன் சஹஸ்ரநாமம் சொல்லிடுத்து. ஆனால் இது யாரை பற்றின பாசுரங்கள்? இப்போ யாரை பற்றின திருநாமம்? நரசிம்ஹாவதாரத்தை பற்றின திருநாமம். பிறந்தார்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்திலேயே பிறப்பிலிங்கிறது. இதோ நரசிம்மனா தூணிலேருந்து தோன்றினார்னு எழுதிண்டே இருக்கார். அதே சமயத்தில் பிறப்பிலின்னு சொல்லலாமா என்னால் பிறக்கிறாருங்கிறது உண்மைதான், பிறக்கிறது இல்லைங்கிறதும் உண்மைதான். பராசர பட்டர் அந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார், ஸ்தம்ப சம்பவத்வேன இதரவது ந ஜாயதே இது அஜஹா. தூணிலே தோன்றினார், உலக குழந்தைகளாட்டம் கர்ப்பத்தில் தோன்றலையோ இல்லையோ, தூணில் தானே தோன்றினார். தூணிலே தோன்றினார்னு சொல்லிக்கணும்னா தோன்றினார்னு வச்சுங்கோ. ஆனால் மற்ற குழந்தைகளை போல தோன்றலையோ இல்லையோ, அப்போ தோன்றலேன்னு வச்சுங்கோ. அஜஹான்னு சொல்லலாம், பிறக்கிறான்னு சொல்லலாம். ரெண்டுத்தையும் என்னமா சுவாமி சொல்லுவீர்னா, மற்ற பேரை போற பிறக்கலே, அதனால பிறக்கலே. ஆனாதோ தோணுக்கு நடுவில் பிறந்திருக்கார், அதனால பிறந்திருக்கார். இப்படி பல விஷயங்கள் பகவானுக்கு முரண்பட்டிருக்காப்பில் இருக்கும். ஆனால் உண்மையில் முரண்பாடு இருக்கவே இருக்காது. இன்னொரு விஷயம் சொல்றேனே, நாமெல்லாம் கர்மாதீனமாக பிறக்கிறோம். பகவான் கருணையடியாக பிறக்கிறான். அவனை பிறக்கிறான்னு சொல்லலாம் கருணையடியாக, பிறக்கலேன்னு சொல்லலாம் கர்மமடியாக. கர்மத்தினால பகவான் பிறக்கலே, அஜஹா. கருணையாலே பகவான் பிறந்தார், பிறக்கிறவர் தான். சாஸ்திரம் ரெண்டையும் சேர்க்கிறது. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே, இது உபனிஷத் வாக்கியம். பகுதா விஜாயத்தே, பல பல பிறவிகள் எடுக்கிறார். அஜாயமானஹா பிறக்காதவர். அங்கேயே சேர்க்கிறது பாருங்க சாஸ்திரம், பிறக்காதவர் பல படிகளாக பிறக்கிறார். சாமி அப்படியே முரண்பாடு இல்லையான்னு கேட்க தோணும். வாஸ்தவம் தான். பிறக்காதவர்னா கர்மாதீனமாக பிறக்காதவர், பிறக்கிறவர்னா கருணை அதீனமாக பிறக்கிறவர். அப்போ மேலெழுந்த வாரியா முரண்பாடு இருக்கும். அதை நினச்சி நாம் மயங்கி போடக்கூடாது. இன்னும் பல பேர் நம்மளை இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருப்பா. லோகத்தில் சாஸ்திரத்தை நாம் நம்புறோன்னு சொன்னால் அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் அப்பப்போ நம்மளை குழப்பறதுக்காக பேசிகிட்டே இருப்பா. கண்ணனே மாயையா அபகிருத ஜானாக ஆசுரம்பாவம் ஆசிரித்தாகனு சொல்கிறார். ஊர்க்காரெல்லாம் உன்னை குழப்பின்றே இருப்பா அர்ஜுனா,
நான் சொல்கிறத கேளு, நீ அவாவா சொல்கிறதெல்லாம் காதில் போட்டுக்காதே. ரொம்ப காதை கொடுத்தே நான் சொல்கிறதுக்கு காதே இருக்காது. அதனால் அவசியம் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோ. மாயை பேச்சு நிறைய உன்னை திசை திருப்பும், ஆங்காங்கு காது கொடுக்காதே. இப்போ இதுக்கு அர்த்தம் பார்ப்போமே. பரித்ராணாய சாதுனாம் ஸ்லோகத்தில் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறார். ஆனால் கடைசியில் பிரபத்தியை விதிக்கிற சரணாகதியை சொல்கிற 18வது அத்தியாயத்தில் எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு சொல்கிறார். அர்த்தம் என்ன? தர்மத்தை பண்ணணுமா, எல்லா தர்மங்களையும் விட்டுவிட வேண்டுமா? ரொம்ப அழகான அர்த்தம். எல்லா தர்மங்களையும் பண்ணணும், அதில் ஒரு குறவும் இல்லை. இப்போ இங்கே சர்வதர்மான் பரித்தஜங்கிற இடத்தில் எல்லா தர்மத்தையும் விட்டுடுங்கிறாரா? ஒரு 4-5 எந்தெந்த தர்மத்தை விட்டுடுன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறேன். எல்லாரும் தூக்கி வாரி போட்டு என்னை கோவிச்சுக்காதீங்கோ. இருந்தாலும் இருக்கிற அர்த்தத்தை சொல்கிறேன். எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு சொன்னால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், நாம சங்கீர்த்தனம், கோவிலுக்கு செல்லுதல், பிரதட்சணம் பண்ணுதல், விளக்கெரித்தல், பெருமாளுக்கு கோலம் போடுதல், பூத்தொடுத்து சமர்ப்பித்தல், பூஜை பண்ணுதல், சந்தனம் சமர்ப்பித்தல், இதித்தன தர்மங்களையும் விட்டுவிடு. இதுதான் கண்ணன் சொல்றார். சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டுடு. மாம் சரணம் விரஜ, என்னை உபாயமாக பற்று. மாம் ஏகம் சரணம் விரஜ, என் ஒருத்தனையே உபாயமாக பற்று. நீ பற்றினேங்கிற எண்ணத்தை கூட விட்டுட்டு பத்து. நீ பற்றினேன் அது எங்கேயானு கொடுத்துற போறதுன்னு நினைக்காதே. நான் ஒருத்தன்தான் உபாயம். மாமேகம் சரணம் விரஜ, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. இப்போ சந்தேகம் வந்துடும். எல்லா தர்மங்களையும் நான் சுவாமி கோலு போகக்கூடாதுங்கிறீர், நாம சங்கீர்த்தனம் கூடாதுங்கிறீர், விளக்கேற்ற வேண்டாமா? இன்னைக்கு அடுத்த தலைமுறை சொல்லிட்டு இருக்கிறதே இதைத்தான், நீங்கள் வேற இதைத்தான் எழுதி வச்சுட்டு போயிட்டேன்னா வேறு வினையே வேண்டாம், இனிமே ஒத்துரு இந்த பக்கமே வரப்போறதில்லே என்று தோன்ற சொல்லியோ. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப சுலபமாக அர்த்தம் பண்ணிடலாம். அவர் இந்த தர்மத்தை எல்லாம் பண்றத்தை விட்டுடுன்னு சொல்லவே இல்லை. எப்போ தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு அவதரித்தாரோ நிச்சயமாக தர்மத்தை பண்ணித்தான் ஆகணும். பின்ன விட்டுடுன்னு எதை சொல்லிட்டு இருக்காருனால், இந்த தர்மத்தில் இருக்கிற உபாய புத்தியை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். இந்த தர்மத்தை பண்ணே. இப்படி வச்சுங்கோ, கோவிலுக்கு போனேன், இதுக்காக பெருமாள் மோட்சம் கொடுக்க போறார். பெருமானுக்கு திருவிளக்கு சமர்ப்பித்தேன், அதுக்காக மோட்சம் கொடுக்க போறார். சந்தன சமர்ப்பிச்சேன், அதுக்காக மோட்சம் கொடுக்க போறார் என்று இவைகளெல்லாம் உபாயங்கள். இந்த உபாயத்தை பண்ணி மோட்சத்துக்கு போறேங்கிற எண்ணம் வேண்டாம். அவர் மோட்சம் கொடுக்க போகிறார். அப்ப மோட்சம் கொடுக்கும் அவருக்கு கைங்கரியமாக இது இத்தனையும் செய்கிறேன் அப்படி நீ வச்சுக்கோ. பண்ற காரியத்தையே கைங்கரியமா பண்ணணுமே தவிர இதுல இருக்கிற உபாய புத்தியே விட்டுடுங்கிறார். அப்ப தர்மத்தையே விட்டுடுன்னு அவர் சொல்லவே இல்லை. தர்மம் இன்னத்துக்காக செய்யப்படுறதுங்கிற நினைவ ஜாகிரதையா வச்சுக்கோ. இந்த தர்மத்தை பண்றது பெருமானுடைய பிரீத்திக்காக, பெருமானுக்கு கைங்கரியமாக. இந்த தர்மத்தை பண்றது இதுக்கு பதில் பகவானிடத்துல மோட்சம் வாங்கிக்க போறேங்கிறதுக்காக அல்ல. அப்ப சர்வதர்மான் பரித்தஜன்னு சொன்னால் எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு நமக்கு தோணும். அந்த தர்மங்களை எல்லாம் பண்ணிண்டே எப்படி சுவாமி அதில் இருக்கிற புத்தியை மட்டும் விடுறது? அதே தான் பண்ண போறோம். இப்போ சந்தியாந்தனம் பண்ணு, ஆனா பண்ணாதே. கோவிலுக்கு போ, ஆனா போகாதே. மாலை சமர்ப்பி, ஆனா சமர்ப்பிக்காதே. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேனே, ஆங்கிலேயர்கள்லாம் நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணி ஆண்டுன்னு இருந்தாலோ இல்லையோ, அவர்களை கூட ஒரு துறையை ஒருத்தர் கொன்னுட்டு அவள் பேர்லேயே திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு புகை வண்டி நிலைமையும் போச்சுட்டாலும் இல்லையோ, அவர் நல்ல சுதந்திர போராட்ட வீரர், அவர் அவனை சுட்டு கொண்டுவிட்டார். அதுக்காக இப்போ அவர் பேர் வச்சு சிலை வச்சு மாலை போட்டு எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம பாட புஸ்தகத்தில் படிக்கச்சே கூட இப்பேற்பட்டவர் நமக்காக போராடி இருக்காருன்னு சொல்கிறோம். இப்போ அதே கொலையை அடியன் போய் பண்ணிட்டு வரேன்னு வச்சுப்போம். வச்சுட்டா என்ன பண்ணுவா? எனக்கு செலை வைப்பாளா, மாலை போடுவாளான்னா கண்டிப்பாக அழைச்சின்னு போவா. எங்கேன்னு தெரியாது, எங்கேயோ அழைச்சின்னு போவான்னு மட்டும்தான் தெரியும். அப்போ கொலை தான் பண்ணியிருக்கார் அவரும். நான் கொலை பண்ணா கூடாது குற்றம்ங்கிறா. ஆனால் அவர் கொலை பண்ணியிருந்தார்னா சரின்னு சொல்றார். தொழில் அதே தான். கொலைங்கிறது தான் வினை, கொலைங்கிறது தான் வியாபாரம். ஆனால் அந்த கொலை எதற்காக செய்யப்பட்டதுன்னு மாறி போய் சொல்லியோ. சுதந்திரத்துக்காக செய்யப்பட்டதுனால் அது போற்றத்தக்கது. பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக செய்யப்பட்டதுன்னா அது இகழத்தக்கது, அது சிறைச்சாலையில் அடைக்கத்தக்கது. இப்போ யாரும் ஒன்றும் சந்தேகமே கிளப்பலையே. சாமி என்னதான் இருந்தாலும் கொலை தான், அவரையும் சிறையில் தான் போட்டுக்கணும் நீங்கள் யாருமே சொல்லலையே. கொலை பண்ணியிருந்தா அதை உடனே சுதந்திர போராட்டம்னு சொல்கிறோம், தியாகி பட்டம் தரோம், ஓய்வூதியம் கொடுக்குறோம். ஆனால் நான் போய் கொலை செஞ்சுட்டு வந்தேன்னா ஒருத்தரும் பட்டம்லாம் தர்றதில்லை, கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ளே அடைச்சுட்றா. அப்போ ஒரே செயல் எந்த பயனுக்காக செய்யப்படுறதுங்கிறத குறித்து செயலே மாறிவிடுறதோ இல்லையோ. அதே போல
இப்போ நாம் பகவானிடத்தில் போய் கோவிலுக்கு போகிறோம், பிரதட்சணம் பண்ணுறோம், மாலை தொடுத்து சமர்ப்பிக்கிறோம். அதை அப்பவும் பண்ணுறேன், இப்பவும் பண்ணுறேன். ஆனால் அதை பண்ணி இதற்காக எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டால் அப்போ பயன் வேறே. இதை பண்ணுறது உன்னுடைய பிரீத்திக்காக, உன் கைங்கரியத்துக்காகன்னு சொன்னால் அப்போ பயன் வேறே. சரி சுவாமி, இவருக்கு கைங்கரியத்துக்காக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ மோட்சம் யார் கொடுப்பா? இதை பண்ணி மோட்சம் போக வேண்டாமா? யார் கொடுப்பாள்னா அதைத்தான் மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, என் ஒருத்தனையே உபாயமாக பற்று, நான் உனக்கு முக்தி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்ப பெருமானுடைய திருவடிகள் மட்டுமே உபாயம். நாம மற்றொன்ற உபாயமா மோட்சம் கொடுக்கிற வழியா பற்ற வேண்டியதே இல்லை. அதே சமயத்தில் அதெல்லாத்தையும் விட்டுடணுங்கிற அவசியமும் இல்லை, பண்ணணும். ஆனா பண்றது எதற்காக? அப்பேற்பட்ட பெருமான் ஒண்ணுமில்லாத எனக்கு முக்தி தரேன்னு ஒத்துனுட்டாரே, இவருக்கு என்ன செஞ்சா போரும் அப்படிங்கிற எண்ணத்தோட மேல 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 பண்ணிட்டே இருக்கேன்னு இல்லையோ, அந்த பண்றதுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு ஒரே பிரயோஜனம் பகவானுடைய முகோல்லாசம். நீங்க கோவிலுக்கு போறச்சே அர்ச்சனை பண்ற மொழியோ, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றா, இல்லை அந்தந்த திவதேசம் கேசவ சஹஸ்ரநாமம் உண்டு, ராமனுக்கு சஹஸ்ரநாமம் உண்டு, கண்ணனுக்கு சஹஸ்ரநாமம் உண்டு. போன உடனே அர்ச்சக சுவாமி நம்ம இடத்துல வருவார். உங்க பேர் சொல்லுங்க, கோத்திரம் சொல்லுங்க, நட்சத்திரம் சொல்லுங்க. வரிசையா நம்ம 4-5 பேர் போயிருந்தோம்னா ஒரு அர்ச்சனைக்கு 10 ரூபாயை கொடுத்துட்டு 10 பேரை சொல்லிடுவோம். அதுக்குள்ள பக்கத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் போரும் ஆயிடும். இவா வந்தாலும் வந்தா இவா முடிக்கிறதுக்குள்ள நம்மளே பெருமாள் சேவிக்க முடியாது போல் இருக்கு. அதுவும் அங்கே போய் நின்றுண்டு நம்ம கல்கண்டு கொண்டு வந்திருப்போம், முந்திரி பருப்பு தாட்சை எல்லாம் கொண்டு வந்திருப்போம், அதெல்லாம் பைக்குள்ள ஜாகிரதையாக வச்சிருப்போம். அர்ச்சக சுவாமி என்ன உபகாரம் கொண்டு வந்திருக்கீள் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பார். நம்ம அப்பதான் ஞாபகம் வந்தா போல பைக்குள்ள கையை விட்டு இதெல்லாத்தையும் எடுத்து அது காகிதத்தில் இருக்கும், கச்ச கச்ச கச்சான்னு சத்தம் போட்டு அதுலேருந்து பாதியை கொட்டி கொட்டாமல் அந்த வெறும் காகிதத்தையே பெருமாளுடைய ஆச்சாரத்தட்டிலேயே கொண்டு போய் இடிச்சு, அந்த காகிதம் எங்கே வந்தது எந்த எச்சல் உப்பலோ தெரியாது, அதை அப்படியே கொண்டு போய் பெருமாளிடத்தில் சமர்ப்பிச்சு அவர் அதுக்கு கற்பூரம் வேணுமான்னு கேட்டு கற்பூரத்தை கொடுத்தா அதை பிரித்து கூட கொடுக்குற பொறுமை நமக்கு இருக்காது. அந்த கற்பூரம் அது மூடின்னு இருக்கிறதோடையே கொண்டு போய் விளக்கில் கொளுத்தி அதை அப்படியே உருக்க வச்சு அந்த கற்பூரத்தை மட்டும் எடுத்துட்டு இத்தனையும் பண்ணக்கூடாது. ஆனால் இது இத்தனையுமே நம்ம நித்தியமே பண்ணிட்டு இருக்கோம். சன்னிதானத்துக்குள்ளே போகிறோம்னால் கொஞ்சம் வெளியில் நின்றுண்டு தயார் பண்ணிக்க வேண்டாமா? இந்த ஊரில் பிரதான மந்திரி இருக்கார், முக்கியமந்திரி இருக்கார், நீங்கள் வந்து பாருங்கோ, நமக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கா. எத்தனை நாள் தயார் பண்ணிப்போம்? கண்ணாடி முன்னாடி நின்று அவர்கிட்ட இருக்கிற 5 நிமிஷத்துக்குள்ளே ஒழுங்காக பேசி நம்ம வேலையை முடிச்சுன்னு வந்தாகணும். 5 நிமிஷம் 6வது நிமிஷம் நம்மளை இருக்க விட மாட்டா, அவ்வளவு தூரம் தயார்படுத்திப்போம். ஆனால் பெருமாளுக்கு முன்னாடி போகிறச்சே ஒரு தயார் நம்ம படுத்திக்கிறதே இல்லை. நேராக போய் நின்றுடுவோம். அப்போ பார்த்து மனைவி எடுத்து பொட்டலத்தை கொடுக்க அதில் எடுத்து தட்டில் சேர்த்துருவோம். அந்த சுவாமி தட்டை எடுத்து நகர்ந்துருவார். சுவாமி அதை கொண்டாடுவோம், தாயார் சன்னதிக்கு பாதி கல்கண்டு எடுத்துக்கணும் அப்படின்னு அதுலேருந்து பாதி கல்கண்டு எடுத்துனுட்டு பெருமாள் பார்த்துட்டே இருப்பார். ஓ, நம்மகிட்டையும் பேரம் பேச வந்துவிட்டார் போல் இருக்கு, தேவையில்லை, நம்ம பெருமாள் நம்ம பிராட்டிக்கு தானே பாதியை கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அவராக ஏற்றுண்டா தான் உண்டு. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிற பெரிய மனுஷன்ட்ட பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு 4 பழத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு இரு நான் அடுத்து இன்னொரு மந்திரியை பார்க்குறதா இருக்கேன், உமக்கு 4ஐயும் தப்பாக கொடுத்துட்டேன், ஒரு 2 கொண்டாடும் அப்படின்னு அவர்கிட்ட வாங்கினா நிச்சயமாக போன காரியம் நடக்க போகிறதில்லை. ஆனால் இவாள்கிட்ட இவ்வளவு தூரம் நம்ம ஜாகிரதையாக நடந்துக்கிறோமே, பெருமானிடத்தில் இந்த ஒரு துளி ஜாகிரதை இல்லையே. என்னன்னா அப்பா அம்மாட்ட இருக்கிற உரிமை, அவ்வளோதான் இது வச்சுக்கணுமே தவிர இவர்கிட்ட நம்ம தப்பாக நடந்துட்டோம்னா நாளைக்கே கழுத்து பிடிச்சி வெளியில் திருடுவார். ஆனால் அவரிடத்துல எத்தனை ஜென்மமாக நடந்தாலும் சரி, நம்ம பிள்ளை இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு வருவான், நாளைக்கு வருவான், நாளைக்கு வருவான், இந்த எதிர்பார்ப்பிலேயே பெருமாள் காத்துட்டு இருக்காரோ இல்லையோ. என்ன ஒன்று, அது அவருடைய கையால் ஆகாத்தனமாக நம்ம நினச்சு விடுறோம். அவர் தாய் தந்தைங்கிறதுக்காக அன்புனால நம்மளை விட்டு வச்சிருக்கார். ஓ, இவர் ஒன்றுமே பண்ண மாட்டார், இவருக்கு தண்டனை கொடுக்கவே தெரியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் நாம் போயிட்டு இருக்கோம். ஆக பகவானிடத்துல போகிறோம், ஏதோ ஒன்று அவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த சமர்ப்பிக்கிறதுனாலயா நமக்கு அவர் மோட்சம் கொடுத்துட்டு போகிறார்? அவர் எனக்கு தாய்ங்கிறதுனால மோட்சம் கொடுக்குறார், அவர் எனக்கு தந்தைங்கிறதுனால கொடுத்துடுறார். எல்லா தர்மங்களையும் விட்டுடு, என்னையே தர்மமாக பற்று. அப்போ கையில் எடுத்துன்னு போகிறேன், சமர்ப்பிக்கிறேன். உடனே அர்ச்சனைக்காக ஆரம்பித்து உங்கள் கோத்திரம் சொல்லும், உங்கள் பேர் சொல்லும், உங்கள் ஊர் சொல்லும் சொல்கிறா. நான் என் பேர் ஊர்லாம் சொல்லிக்கிறேன். ஆனால் பல பேர் நீங்கள் கொஞ்சம் ஊன்றி கவனிச்சீர்கள்னா பழைய மனுஷா பத்ததி தெரிஞ்ச மனுஷாளாக இருந்தால் இல்லை, நம்முடைய பேரோ கோத்திரமோ சூத்திரமோ சொல்ல வேண்டியதில்லை, பெருமானுடைய திருப்திக்காக பண்ணுங்கோ. நாமங்களை ஒரு தரம் காதார கேட்கணும். அந்த ஒரே பிரயோஜனம் தான் நான் அர்ச்சனை பண்ண வந்தேனே தவிர என் பேரை சொல்லிக்கிறதுக்கு பெருமாள் முன்னாடி போய் நின்றுண்டு விழுந்து சேவிச்சு அடியன் யார் வந்திருக்கேன் தெரியுமோ, பாரத்வாஜ கோத்திரா, ஆபஸ்தம்ப சூத்திரா, யஜுஷாகாத்தியாயி, கிருஷ்ண சர்மா நாமாகம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னா பெத்தவன் நான்,
எங்கிட்டயே நீ யாருன்னு வந்து இப்போ அறிமுகப்படுத்திக்கிறியா? இன்னும் பெருமாள் கேட்க மாட்டாரா? எங்கள் அப்பா விழுந்தடியை சேவிச்சுட்டு அபியாதே ஆங்கிரச அடியனை பெத்தீர் ஞாபகம் இருக்கோ இல்லையோன்னு சொன்னால் கோவிச்சுனுடுவர் தகப்பனார். அதனால் பகவானிடத்தில் போய் நம்ம பேரும் ஊரும் சொல்லிக்கணுங்கிற அவசியமே இல்லை. போன உடனே அப்போ அர்ச்சக சுவாமி தானே பண்ண ஆரம்பிப்பார். நம்மகிட்ட கேட்டு பார்ப்பார், நம்ம வேண்டான்னு சொல்லிடுவோம். அப்போ அவர் ஒன்று இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். ஈஸ்வர பிரீத்தியர்த்தம், பகவானுடைய பிரீத்திக்காகனு சொல்லுவார். இல்லை கைங்கரிய ரூபமாகனு சொல்ல போகிறார். அப்போ ஒன்றும் கைங்கரியமாக சாசனம் படிக்க போகிறார், இல்லை அவனுடைய பிரீத்திக்காக சாசனம் படிக்க போகிறார். அப்போ பகவானுடைய திருமுக மண்டலம் மலர்தல், அவன் திருவுள்ளத்தில் பிரீத்தி ஏற்படுதல், இவைதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கணுமே தவிர இதை விட்டுட்டு தனித்து எனக்குன்னு ஒரு பிரயோஜனத்தை தேடவே வேண்டாம் இல்லையோ. அதனாலே இதே செயல்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், விளக்கெரிக்கலாம், பிரதட்சணம் பண்ணலாம், மாலை தொடுக்கலாம், சந்தன சமர்ப்பிக்கலாம், பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் இவை உபாயங்கள்ங்கிற புத்தியை விட்டுடணும். ஒரு நாள் இவை மோட்சம் பெற்று கொடுக்காது. பகவானே நமக்கு மோட்சம் கொடுக்க போறவர். அதைத்தானே ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டார், சர்வதர்மான் பரித்தியஜ்ய. அப்ப இதை இந்த உபாய புத்தியோட செய்யறதையே விட்டுடு, ஸ்வரூப தியாகம் கூட பண்ணிடு. மாமேகம் சரணம் பிரஜ, உடனே சட்டுன்னு மாற்றினுட்டார். எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு உடனே நமக்கு ஒரு திருப்தி வந்துடும். சரி, கொஞ்சம் நஞ்சம் அதை இதை பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நல்லவேளை சொல்லிட்டார் அவர், எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு சொல்லிட்டார். அதனால மொத்தமாக விட்டு விட்டேன், சர்வதர்மான் பரித்தியஜ்ய. ஆனால் அடுத்தது உடனே சொல்றார், மாமேகம் சரணம் பிரஜ, விட்ட எல்லா தர்மமாகவும் என்னையே பற்று. அந்த தர்மங்களை விட்டுடு. என்னன்னுட்டு இந்த தர்மங்கள் மோட்சம் கொடுக்கும் உபாயங்கள்ங்கிற எண்ணத்தை விட்டுட்டு மாமேகம் சரணம் பிரஜ, நான் ஒருத்தனே மோட்சம் கொடுக்கும் உபாயம்னு பற்றுவாய். சரணம் உபாயமாக, விரஜ, விரஜன்னா புத்தி பண்ணுன்னு அர்த்தம். கத்தியர்த்தாக புத்தியர்த்தாகனு சொல்லுவா. விரஜ கதவுன்னு தாத்து, தாத்துவின்படி விரஜ பற்று. பற்றுன்னு சொல்றது கையால் பற்றுன்னு அர்த்தம் அல்ல, மனதாலே உறுதி கொள்வாய். மாம் என்னை, ஏகம் ஒருத்தனையே, சரணம் விரஜ உபாயமாக புத்தி பண்ணு. இது ரெண்டாவது விதி. முதல் விதி எல்லா தர்மங்களையும் விட்டுடு. ரெண்டாவது விதி என்னை மட்டுமே உபாயமாக பற்று. அப்படித்தானே விதி முடிஞ்சு போச்சு இல்லையோ. இப்போ முதல் வரி முழுக்க கண்ணன் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டார், மற்ற தர்மங்களெல்லாம் விட்டுடு, என்னையே தர்மமாக பற்று. உன்னை சுலபமா மோட்சத்துக்கு நான் அழைச்சின்னு போறேன், நானே சித்தோபாயம். மாமேகம் சரணம் பிரஜ, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. நான் அகம், அகம்னா ரொம்ப பெரியவனான நான், துவா ரொம்ப எளியவனான உன்னை, சர்வ பாபேபியா அனைத்து பாபங்களில் நிருந்தும் மோக்ஷயிஷ்யாமி விடுவிக்கிறேன். மாசுச்சாக சோகப்படாதே. இப்போ சோகப்படாதேங்கிறத கண்ணன் அபிப்பிராயம் சொல்றாரா இல்லை விதிக்கிறாரா? முதல் ரெண்டு வரியில விதி தானே வந்தது. எல்லா தர்மங்களையும் விட்டுடு. அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பார்க்கணும், எல்லா தர்மங்களையும் விட்டிருந்தாயானால் என்னை பற்றுங்கிறாரா, இல்லை எல்லா தர்மங்களையும் விட்டே என்னை பற்றுங்கிறாரா? ரெண்டும் வெவ்வேறு அர்த்தம். தர்மத்தை நீயா விட்டிருந்தியானால் என்னை பத்துன்னு சொன்னால் அப்ப நானா விட்டேங்கிறது ரொம்ப மோசம். கண்ணன் விடுன்னு சொன்னதுக்காக வேணா விடலாமே தவிர நானே கோவிலுக்கு போறதாலே நானே பூ தொடுக்கிறதா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது பிரயோஜனமே இல்லை. அப்ப தப்பா முடிவு பண்றேன்னு அர்த்தம். அதனால நீயா தர்மத்தை விட்டிருந்தால் என்னை பற்றுன்னு கண்ணன் சொல்லலை. தர்மத்தை விடு, அது உபாயம் பண்ணாது, நான் தான் உபாயம். ஆனா அது அத்தனையும் கைங்கரியமா பண்ணிட்டே இரு. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, என்னையே உபாயமா பற்று. ரெண்டு விதி முடிஞ்சு போச்சா? இப்ப பற்றின பிற்பாடு என்ன நடக்கணும்னு நேத்திக்கெல்லாம் பார்த்திருந்தோம். சரணாகதனா இருக்கிறதுக்கு அதிகாரம் யாது? சோகம். யாருக்கு சோகம் இருக்கோ அவன் தான் சரணாதிக்கே வரப்போறான். ஓ, நம்ம எங்கேயோ தாழ்ந்த நிலையில இருக்கோம், அடைய வேண்டிய பகவான் எங்கேயோ உயர்ந்திருக்கார், பாபங்களோ கூட்டம் கூட்டமா இருக்கு, எப்படிதான் இதுகளை போக்கிக்க போறோம்னு தெரியலேன்னு பயம் வந்துட்டு சொல்லியோ. அந்த சோகம் இருக்கிறவன் சரணாகதிக்கு அதிகாரி. சரணாகதி ஆயிடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கணும்? சோகம் போயிடணும். அப்ப சோகம்ங்கிறது அதிகாரம், அதனால தான் சரணாகதி பண்ண போறோம். சரணாகதி பண்ண பிற்பாடு சோக நிவர்த்தி ஏற்பட்டுடணும். சோக நிவர்த்தி ஏற்படணுங்கிறது வாஸ்தவம் தான். இப்ப கண்ணன் இங்கே என்னிடத்துல சரணாகதி பண்ணு, சோகப்படாதே. சோகப்படாதவனா இருக்கியா அப்படின்னு தோளத்தொட்டு கேட்கிறாரா, இல்ல பெரம்ப வச்சுன்னு சோகப்படாதேன்னு சொல்றாரா? மாசுச்சகான்னு தான் ஸ்லோகத்தில் இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமா பூர்வாச்சாரியர் சொல்லியிருக்கா. அவர் ஒன்னு இப்ப அபிப்பிராயம் சொல்லல, எங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டியானால் எப்படி எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு விதிச்சேனோ, எப்படி என்னையே பற்றுன்னு விதித்தேனோ, அதே போல அர்ஜுனா விதிக்கிறேன். சோகப்பட உனக்கு தகுதி இல்லை. எப்ப என்ன நீ எல்லாமாக பற்றினாயோ நிச்சயமா நீ சோகமே படக்கூடாது. நமக்கு என்னென்னையோ விதத்துல சோகம் இருக்கும், அது ஒன்னையும் படக்கூடாதுங்கிறார். அப்ப சரணாகதியை கேட்க வந்தோம் நாள் முதல் நாள் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்கோன்னு சொன்னேன்.
பெருமானுடைய திருவடி நிழல்ல இருந்துட்டோம்னால் வேற எந்த குறையும் இல்லை. இது முதல் நாள் முழுக்க 2 மணி நாளைக்கு அது போரும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நேற்றைக்கு பார்த்தது பகவான் நிருகேதுகமாக கட்டாட்சிக்கிறார். எந்த உபாயத்தையும் அவர் எதிர்பார்க்கவே மாட்டார். அப்ப சரணாகதி பண்றதை எதிர்பார்க்கிறாரா இல்லையான்னா அவருடைய கிருபையால தான் நாமே சரணாகதி பண்றோம். ஆனா ஒன்றை மட்டும் எதிர்பார்ப்பார், அவனிடத்துல ஆசையை நாம தான் வளர்த்துக்கணும். இது நேற்றைக்கு பார்த்துட்டோமா? அப்ப முதல் நாளுக்கு சாரமா ஞாபகம் வச்சுக்கணும்னால் திருவடி நிழல், திருவடியிலே சரணாகதி, எக்காரணம் கொண்டு திருவடியை விட்டுவிடக்கூடாது. இது முதல் நாளுக்கு சாரம். நேற்றைக்கு சாரம்னு பார்த்தா அவரிடத்துல ஆசையை வளர்த்துனுட்டா மத்தனை அவர் பண்ணுவார். ஆசையை நாம தான் வளர்த்துண்டாகணும். அதை வளர்த்துக்கிறதுக்கு வேண்டிய அத்தனையும் பெருமாள்கிட்ட இருக்கு. அழகில்லையா, குணம் இல்லையா, ஏற்றம் இல்லையா, நாயக்கத்துவம் இல்லையா, நமக்கு ஒன்றும் பண்ணாதவரா, பக்கத்தில் இல்லாதவரா, தூரக்கு இருக்கிறவரா, தெரியாதவரா, என்ன குறை அவர்கிட்ட என்ன இருக்கு அவரை மறக்கிறதுக்கு சொல்லுங்க. பெருமாள்கிட்ட ஆசையை வளர்த்துக்கணுங்கிறீரே, ரொம்ப கஷ்டமான காரியம் பண்ண சொல்றீர்னா அதான் இருக்கிறதுலே சுலபமான காரியம். நம்ம எதிலையோ ஆசையை வளர்த்துனுட்டோம். ஆழ்வார் பாசுரத்தில் சுலபமாக சொன்னார், வீடுமின் முற்றவும் வீடு செய்து உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினேன்னு முதல் 10 2ஆம் திருவாய்மொழி. வீடுமின் முற்றவும் எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, வீடு செய்மினே பகவானை பற்றுங்கோள், இதெல்லாத்தையும் விட்டுடுங்கோ, இதை பிடிச்சுங்கோன்னு ஆழ்வார் சொன்னார். நம்ம சட்டுன்னு கேட்டோம், ஆழ்வீர் எதை விட வேண்டும், எதை பற்றி கொள்ள வேண்டும், கொஞ்சம் தெளிவாக சுருட்டிருந்தா தேவையில்லை. ஏன்னா நாங்கள் பாட்டுக்கு நீர் பிடிக்காத நாங்கள் பிடிச்சிக்க போய் அது வேண்டாம், எதெல்லாத்தையும் விடணும், எதெல்லாத்தையும் பற்றணும். ஆழ்வார் சட்டுன்னு பதில் சொன்னார், இப்போ எதெல்லாம் பிடிச்சிருக்கீளோ அதெல்லாத்தையும் விட்டுடணும், இப்போ எதை ஒன்றை பிடிச்சிக்கலையோ அதை மட்டும் பிடிச்சிக்கணும். இவ்வளவுதான் நான் சொல்ல வந்தேனே தவிர நீ என்னென்னலாம் இப்போ லோகத்தில் பற்றி இருக்கிறாயோ விட்டுடு. வீடுமின் முற்றவும் வீடு செய்து உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே. விடுறதுக்கு உங்ககிட்ட நிறையா இருக்கு, பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்று தான் இருக்கு. அந்த இணைத்தாமரை அடிகளை பற்றியானால் அதுவே போதும். அப்ப தாமரை அடிகளை பற்று, எல்லாத்தையும் விட்டுடு. இதில் தான் கஷ்டமானு கேட்டால் பாலை குடிக்க காலை பிடிப்பாரை போலேன்னு எழுதுவா. நமக்கு கசப்பு மருந்து சாப்பிடணும்னு வச்சுங்க, காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி குழந்தைக்கு ஊட்டணும். அதுக்கு பிடிக்காத சோத்தை கொடுக்கறதுக்குள்ள போர்னு ஆயிடும். அது இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாள்னா வைத்தியர்களுக்கு ரொம்ப சாமர்த்தியம் வந்துருச்சு. ஜலதோஷம் இருக்கு, தொண்டைக்கட்டு இருக்குன்னா அது ஏதோ ஒரு பழரசம்லாம் சேர்த்து மருந்தெல்லாம் போட்டுவிட்டா. இப்போ அந்தந்த பழமாட்டம் அது இருக்கும். ஆரஞ்சு பழமாட்டம் ஒரு மருந்து இருக்கும், சாத்துக்குடி பழமாட்டம் ஒரு மருந்து இருக்கும், மாம்பழமாட்டம் ஒரு மருந்து இருக்கும். வியாதி போனப்புறம் அதே மருந்தை கொண்டான்னு அடம் பிடிக்கிறது இப்போ குழந்தை. சுவாமி இது தேவையில்லை, முன்னாடியெல்லாம் கசப்பு மருந்து கஷ்டப்பட்டு கொடுக்கணும், இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மருந்தே இனிக்கிறது சொல்லு. கசப்பு மருந்து சாப்பிட்டா உடம்பு சரியா போச்சுன்னா சக்கரை பொங்கல் இனிக்கும், இது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உடம்பை சரியாக்கிறதுக்கு இருக்கிற மருந்தே இனிச்சு பார்த்துருக்கோமா? அதுதான் பக்தி. பக்திங்கிற மருந்தே இனிக்கிறது சொல்லியோ, சரணாகதிங்கிற மருந்தே இனிக்கிறதே. இதை சாப்பிட்டுட்டு மோட்சம் போகிறோம், அது இனிக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஆனால் எந்த மருந்தை சாப்பிடணுமோ அதுவே கசக்கலையோ இல்லையோ. கண்ணன்கிற நாமமே இனிக்கிறது, கண்ணன் திருவடிகளையே இனிக்கின்றன. அப்போ பாலை குடிக்கிறதுக்கு யாரானு காலை பிடிச்சா கஞ்சுவா? கசப்பு மருந்து குடிக்கிறதுக்கு வேணா காலை பிடிக்கணுமே தவிர பாலைத்தானே குடின்னு சொல்றார். ஆசை இப்ப யார்கிட்ட வளர்த்துக்கணும்னு சொல்றா? இப்படி என் சொல்றேன்னு வச்சுப்போம். இது ரொம்ப நன்னா இருக்கு. ஒருத்தர் பேசினா 1000 பேருக்கு கேட்டு விட்டுறது. ஆகையால் இது இல்லாட்டா நீ இத்தனை நாளா 20 வருஷம் உபன்யாசம் பண்ணிருப்பீரா? முடியாது, ஒருத்தருக்கும் கேட்டாது சொல்லியோ. ஆகையால் இந்த உபகரணம் இந்த யந்திரத்தின் பேரில் ஆசையை வளர்த்து கொள்ளும் இப்படின்னு எனக்கு ஒருத்தர் விதிச்சார்னு வச்சுங்க. அவ்வளவுதான். 4 நாள் ஏதோ பிரயத்தனப்பட்டு பார்ப்பேன், இதை பார்த்தாலே எனக்கு வெறுப்பே வந்துடும் கொஞ்ச நாள் கழிச்சு. இதுல யார் சுவாமி ஆசையை வளர்த்துக்கிறது? இப்போ ஏதோ கொஞ்ச நாள் நினைக்கலாம், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இது 10 வருஷத்துல போட போறது, 20 வருஷத்துல போட போறது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஆசையை வளர்த்துக்கோன்னா என்னால் முடியாது. எந்த ஒரு விஷயத்துக்கு நிகரற்று இருக்குமோ, எந்த ஒரு விஷயத்தை நினைக்க நினைக்க இன்ப ஊற்று பெருகுமோ அந்த விஷயத்துல தான் எனக்கு ஆசையை வளர்த்துக்க முடியும். பெருமாளுக்கு எந்த விதத்தில் குறைச்சல்? பூமாதிகரணம்னு ரொம்ப ஆச்சரியமான அதிகரணம். வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்திலே பூமாதிகரணத்தில் சொல்றார், எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் சுருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. இந்த பெருமான் தான் பூமா, அவர் தான் ரொம்ப வசந்தவர். அவருக்கு என்ன தெரியுமா பெருமை? யார் அவனை பார்க்கும் போது மற்ற எதுவும் கண்ணும் படிவதில்லையோ, யார் அவனை கேட்கும் போது மற்ற எதுவும் காதில் ஏறுவதில்லையோ, யார் அவனை நினைக்கும் போது மற்ற ஏதும் நெஞ்சில் படுவதில்லையோ அவனே பூமான்னு தெரிந்து கொள். அவன் தான் ரொம்ப வசந்தவன். எத்தனை நான்யத் பஷ்யதி, அவனை பார்க்கச்சே கண்ணு இன்னொன்னு பார்க்காதான், அவனை கேட்கச்சே காது இன்னொன்னு கேட்காதான், அவனை நினைக்கச்சே மனசு இன்னொன்னு நினைக்காதான். இது நடக்குமா சொல்லுங்க? நம்ம இதை பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ள பக்கத்தில் கண்ணு தாவருது. இங்கே நான் சொல்றதை கேட்டுட்டே இருக்கிறச்சே மனசு எங்கேயோ தாவிப்படுறது. எப்போ கிளம்பணும் 6:45 8:15 8:30, காது மட்டும் இங்கே இருக்கு.
எங்கெங்கயோ போயிட்டே இருக்கு. அப்ப இது பூமா இல்லேன்னு அர்த்தம். பூமாங்கிற பகவத் தத்துவத்தை நம்ம சேவிச்சிட்டோம்னால் கண் மத்தொன்னுல போகாது, காது மத்தொன்னை கேட்காது. என் ஆழ்வார் திருப்பாணாழ்வார் கடைசி பாசுரத்தில் சாதித்தார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா. இந்த ரங்கநாத பெருமாளை சேவிச்சேன், இந்த அமுதத்தை கண்ட இந்த கண்கள் கண்டிப்பா மத்தொன்னை பார்க்காது. அமுதனை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா. வேதாந்த தேசிகன் முனிவாகன போகம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார்.